ஆயுதெழுத்து நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். சமீபத்திய பல ஆண்டுகளில் ஆளும் எதிர்க்கட்சிகள் இடையே இல்லாத ஒரு சகஜ நிலையோடு தமிழ்நாடு சட்டமன்றத்துடைய செயல்பாடு 15வது சட்டமன்றத்துடைய செயல்பாடு தொடங்கியது. சில சமயங்கள்ல ஒரு திரைப்படத்துடைய ட்ரெய்லரை பார்ப்போம். ட்ரெய்லரை பார்த்துட்டு இந்த படம் இப்படித்தான் இருக்க போறது அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துடுவோம், இல்ல ஒரு எண்ணம் மனசுல வரும். ஆனா மெயின் பிக்சரை பார்க்கும் பொழுது நமது எண்ணத்துக்கும் அந்த மெயின் பிக்சருக்கும் தொடர்பு இல்லாமல் இருக்கும், இல்ல வேறு மாதிரி இருக்கும். அது போன்றுதான் இன்றைய தமிழக சட்டமன்றத்துடைய செயல்பாடுகள் இருந்தது. வாடிக்கையாக இருப்பது போன்று கூச்சல் குழப்பங்கள் இருந்தன. திமுக அதிமுகவுக்கு இடையே போட்டா போட்டி சொற்போரெல்லாம் இருந்தது. கச்சத்தீவு, மொழி பிரச்சனை, மெட்ரோ ரயில் விவகாரம் இதுவெல்லாம் பற்றி விவாதிக்கப்பட்டது இன்றைய தமிழக சட்டமன்றத்தில் ஆளுநர் உரை மீதான நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்தில். இந்த விஷயங்கள் எல்லாம் அதிகம் விவாதிக்கப்பட்டன. ஆனால் அந்த விவாதங்கள்ல இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் யார், இதை தீர்க்க அதிக முனைப்பு காட்டியது யார், திமுகவா அதிமுகவா என்ற ரீதியில் விவாதங்கள் அதிகம் இருந்ததாக உணரப்படுகிறது. பரஸ்பரம் குற்றம் சாட்டிக் கொள்வதால் இந்த கச்சத்தீவோ இல்லாட்டி இந்த மெட்ரோ ரயில் போன்ற விவகாரங்களோ இதெல்லாம் தீர்வு அடைந்து விடுமா அப்படிங்கிற கேள்வி, தீர்வை நோக்கிய விடயங்கள் இரண்டு தரப்பாலும் ஆளும் எதிர தரப்பாலும் அதிகம் பேசப்பட்டனவா என்ற கேள்விகள் எழுந்தன. ஆரோக்கிய செயல்பாடுகளும் சேர்ந்தே பார்க்க முடிந்தது இன்றைய சட்டமன்றத்தில். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, சட்டமன்றங்கள்ல அதிகம் வாடிக்கைய எல்லா சட்டமன்றங்களிலும் அதிகம் நாம் பார்க்கக்கூடிய வெளியேற்றங்கள், வெளிநடப்பு, இது இல்லாமல் இன்றைய தமிழக சட்டமன்ற செயல்பாடுகள் இருந்திருக்கின்றன என்பதை பார்க்க முடிந்தது. நிர்வாகம் சார்ந்த பல விடயங்கள் பேசப்பட்டன. முதலமைச்சர் ஜெயலலிதா பல விஷயங்களை பற்றி பேசினார். எதிர்க்கட்சிகள் வரிசையிலிருந்தும் நிறைய விஷயங்கள் கோரப்பட்டன. திரு ஸ்டாலின் பேசினார். திரு வசந்தகுமாரருடைய தொகுதி சார்ந்த விஷயங்களை எல்லாம் முன்வைத்தார். திரு மாஃபா பாண்டியராஜன் நிர்வாகம் சார்ந்த பல்வேறு விஷயங்களை வலியுறுத்தினார். ஆனாலும் கூட இன்றைய தமிழக சட்டமன்றத்தில் எழுந்திருக்கக்கூடிய இந்த விவாதங்கள் நடந்த விதங்கள் எல்லாம் இந்த ஆரோக்கியமாக தமிழக சட்டமன்றத்துடைய செயல்பாடுகள் தொடர்ந்து நீடிக்குமா அப்படிங்கிற கேள்விக்கு விடை காண்பதற்கான அவசியத்தை இந்த விவாதம் ஏற்படுத்துகிறது. பேரவை விவாதங்களில் பின்னுக்கு தள்ளப்படுகிறதா மக்கள் பிரச்சனை அப்படிங்கிற கேள்வி மேலோங்குது. விவாதிப்போம். இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய இணைகிறார் திரு முத்துக்குமார். இன்னைக்கு விவாதிக்கப்பட்ட கச்சத்தீவு உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் பற்றிய பல புத்தகங்களை வடித்தவர் திரு முத்துக்குமார். திரு முத்துக்குமார் அவர்களை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். மற்றும் காங்கிரஸ் கட்சியுடைய சட்டமன்ற கொறடா விளவங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் விஜயதரணி அவர்கள் இணைகிறார். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். மற்றும் நம்முடைய இணைகிறார் திரு மாஃபா பாண்டியராஜன், இன்னும் சற்று நேரத்தில் அதிமுகவை சேர்ந்த ஆவடி சட்டமன்ற உறுப்பினர். திரு முத்துக்குமார் அவர்கள்ட்ட இருந்துதான் இந்த விவாதத்தை தொடக்கணும்னு நினைக்கிறேன். கச்சத்தீவு, மெட்ரோ ரயில், மொழிக் கொள்கை, முதலீடுகள் இதையெல்லாம் பற்றி சுட சுட விவாதம் அதிமுக திமுக இடையே நடந்தன. இதெல்லாம் பற்றி தீர்வுகள் முன்வைக்கப்பட்டனவா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. ஆளும் எதிர் ரெண்டு தரப்புமே இந்த பிரச்சனைகளுக்கு யார் காரணம், இந்த பிரச்சனைக்கு மூலகர்த்தா யார், இந்த பிரச்சனை யாரால் வந்தது, யாருடைய செயல்பாட்டால் வந்தது, யார் இதை தீர்க்கறதுக்கு முயற்சிகள் அதிகம் மேற்கொண்டார்கள், திமுகவா அதிமுகவா, இந்த ரீதியில ரெண்டு தரப்புமே இந்த விவகாரங்களை இந்த விவாதங்களை கையாண்டதை நம்ம பார்த்தோம். இந்த ரீதியில தானே தேர்தல் பிரச்சாரங்கள் அவங்க செஞ்சாங்க. நாங்க இதை செஞ்சோம், அவங்க செய்யல, இதற்கான காரணம் திமுக அதிமுக என்று பரஸ்பரம் அரசியல் மேடைகள்ல அரசியல் மன்றங்கள்ல ரெண்டு கட்சிகளும் பேசினாங்க. அதே தொனியில சட்டமன்றங்கள்லயும் பேசுவது அப்படிங்கிறது ஆரோக்கியமானதா அப்படிங்கிற கேள்வி எழுப்புது இல்லையா? நிச்சயமா. அதாவது அடிப்படையில் இந்த சட்டமன்றம் ஒரு வகையில அபூர்வமான சட்டமன்றம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஆளுங்கட்சியும் சரி எதிர்கட்சியும் சரி சமபலத்துல உருவாக்கக்கூடிய ஒரு சட்டமன்றம் இதுதான் முதன்முறை. குறிப்பா காமராஜர், கருணாநிதி, எம்ஜிஆருக்கு பிறகு தொடர்ந்து இரண்டாவது முறை ஜெயித்த ஒரே முதல்வர் ஜெயலலிதா. இது மிகவும் முக்கியமான விஷயம். அடுத்தது இதுவரைக்கும் தமிழக சட்டமன்றத்தில் இல்லாத எண்ணிக்கையில 61 தான் அதிகபட்சம், 62 கூட ஒரு முறை இருந்திருக்குது. 61, 62 தாண்டி 89 சட்டமன்ற உறுப்பினர்கள் எதிர்கட்சியில உருவாகிறதுங்கிறது இதுதான் முதல் முறை. அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா,
இந்த தேர்தலில் வந்து திமுகவும் வேண்டாம் அதிமுகவும் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு கோஷத்தை வந்து 4 பிரதான அணிகள் வந்து மிக தீவிரமா மக்கள் மத்தியில் முன் வச்சாங்க. அதற்கு ஊடகங்கள் கணிசமான அளவுக்கு முக்கியத்துவமும் கொடுத்தாங்க. திமுக அதிமுகவுக்கு அடுத்தபடியா இந்த மாற்று அப்படிங்கிற கோரிக்கைக்கு பெரிய அளவில் ஊடகங்களும் வரவேற்பு கொடுத்தாங்க. விவாதங்கள் அவங்க சொல்றாங்க எல்லாமே ஆமா. ஆனா நான் பார்க்கும்போது அந்த விவாதங்கள் எந்த அளவுக்கு இருந்துச்சு, கூட்டணி ஆட்சி பத்தி எத்தனை விவாதங்கள் நடந்துச்சு எல்லாமே தெரியும். அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா திமுகவும் அதிமுகவும் வேண்டாம் அப்படின்னு அழுத்தமான குரல் எழுந்த சூழல்ல திமுகவும் அதிமுகவும் தான் எங்களுக்கு வேண்டும் அப்படின்னு மக்கள் வந்து முடிவெடுத்துக்கிறதா தான் இந்த தேர்தல் முடிவை பார்க்கணும். இது இந்த இருவரும் கட்சிகள் மேல இன்னமும் நாங்க நம்பிக்கை இழந்துடல. இன்னும் எப்படி நீங்க பிரச்சனைகளுக்கு நீங்கள் தான் காரணமோ அதே போல நீங்கள் தான் தீர்க்க வேண்டும்னு மக்கள் சொல்லும்படியா இந்த தீர்ப்பு அமைஞ்சிருக்கு. ஆனா அதை வந்து இந்த ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் பரிபூர்ணமா உணர்ந்திருக்காங்களா அப்படிங்கறதுல பெரிய சந்தேகங்கள் இருக்கு. அதுதான் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த சட்டமன்றத்தில் ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் இடையிலான உரையாடல்கள் தெரியுது. அடிப்படையில் இந்த சட்டமன்றம் வந்த போதே முதலமைச்சர் ஜெயலலிதா வந்து திமுகவோடு மக்கள் பிரச்சனைகள்ல இணைந்து செயல்படுறதுக்கு தயார் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அதனால அந்த எதிர்கட்சி ஆளுங்கட்சி ஒரு இணக்கமான போக்கு இருக்குன்னு சொன்னப்போ, ஆனா இன்னைக்கு சட்டமன்றம் அவங்க இருதரப்புக்கும் நடந்த கருணாநிதினு சொல்றது சொல்லக்கூடாது, ஜெயலலிதாவன் சொல்லலாமான்னு கேட்கறது இதெல்லாம் வந்து எந்த வகையில வந்து திரும்பவும் அதே பாதையில தான் நாங்க பயணிப்போம் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருக்கு. அந்த ஒரு திரு கருணாநிதினு சொல்றதா அது வந்து மரபுக்கு உண்டான இது இல்ல அப்படின்னு எதிர்கட்சிகள் சொல்ல, இதை தாண்டி இந்த பிரச்சனைகள் அவங்க அணுகக்கூடிய விதம் பற்றிய கேள்விகள் எழுது. இன்னைக்கு எழுப்பி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் முக்கியமான பிரச்சனைகள், வாழ்வாதார ஜீவாதார பிரச்சனைகள். ஆனால் இந்த விவாதங்கள்ல பெரும் பகுதி 2 தரப்புமே கையாண்டது நீங்க தான் காரணம், நீங்க சரியா கையாளல, இல்ல அதுக்கு நீங்க தான் காரணம், நீங்க எப்படி கையாண்டிருக்கலாம். இதை அரசியல் மன்றத்திலேயே இந்த பிரச்சாரங்கள்ல பிரதானமா இந்த வாதங்கள் தானே அடுத்த கட்டத்துக்கு நகராம இதுக்கான காரணம் அக்கௌண்டபிலிட்டி பிக்ஸ் பண்றதுலயே இது ஃப்ரீஸா இருக்கிறதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம். நிச்சயமா அது சந்தேகம் இருக்கு. அது ஒரு வகையில உண்மையும் கூட. ஏன்னா ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் இணைந்ததுதான் வந்து ஆளுங்கட்சி எதிர்கட்சி நாணயத்தின் இரு பக்கங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இரு பக்கங்கள் சொல்றதுனாலேயே எதிரெதிர் முனையிலேயே திரும்பி இருக்கணும்னு இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் இணைந்து செயல்படுவதற்கான உதாரணங்கள் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஏற்கனவே பல முறை இருந்திருக்கு. ஒரு 2 உதாரணம் மட்டும் சொல்றேன். 1967 அண்ணா முதலமைச்சராக இருந்த பொழுது ஜமீன் ஒழிப்பு மசோதா அப்படின்னு ஒண்ணு கொண்டு வந்திருந்தாங்க. அப்போ வந்து விவசாயிகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டப்போ அதை எப்படி சரி பண்றது அப்படின்னு எதிர்கட்சியில இருந்த ராஜாஜி கிட்ட போயிட்டு அண்ணாதுரை வந்து ஆலோசனை கேட்டார். அதே போல பின்னால நலிவடைந்த நிறுவனங்கள் எல்லாம் மத்திய அரசு எடுத்துக்கும் அப்படின்ற ஒரு சூழல் வந்தப்போ அதை பத்தி பேசுறதுக்கு இங்கிருந்து மத்திய அமைச்சர் தினேஷ் இங்க சந்திச்சு பேசுறதுக்கு தொடர் கல்யாண சுந்தரத்தை கூப்பிட்டு போனது திமுக அரசு. இப்போ ஆளுங்கட்சியான இருக்கவங்க அது தனக்கு தீர்வை நோக்கி நகரும் போது எதிர்கட்சியினுடைய ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளை எடுத்துக்கொள்ளணும் அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம். அது 1989க்கு பிறகு முற்றிலும் மறைஞ்சிடுச்சுங்கிறது ரொம்பவும் வருத்தத்துக்குரிய விஷயம். இனிமேலாவது அது அந்த பட்டு போன கிளை மீண்டும் துளிர்க்குமான்னு இப்ப எதிர்பார்க்கலாம். திரு மாஃபா பாண்டியராஜன் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். ஆவடி சட்டமன்ற உறுப்பினர் இந்த நிகழ்ச்சியில நம்முடைய இணைகிறார். அதற்கு முன்பு அவற்றை போவதற்கு முன்பு திருமதி விஜயதரணி அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். உங்க கட்சியுடைய சட்டமன்ற தலைவர் இன்று அவையில பேசும்பொழுது இன்னைக்கு விவாதம் வந்து ஆரோக்கியமா நடைபெறல அப்படின்னு தன்னுடைய வருத்தத்தை பதிவு செய்யறாங்க. அதுல ஆளுங்கட்சி மேல இயல்பா நீங்க குற்றம் சாட்டுவீங்க, விவாதம் ஆரோக்கியமா போகல அப்படின்னு அவர் சொல்லும் பொழுது இதுல ஆளுங்கட்சிக்கு எந்த அளவுக்கு பங்கு இருக்கிறதோ உங்களுடைய தோழமை கட்சியான பிரதான எதிர்கட்சியான திமுகவுக்கும் அதுல பங்கு இருக்கிறது அப்படிங்கறதானே பொருள். இருவரும் இன்னைக்கு அணுகிய விதத்துல இருவரும் சமமா தானே ஒரே மாதிரி தானே அணுகினாங்க விவாதத்தை? இல்ல, கிட்டத்தட்ட அதாவது எங்கிருந்து அந்த குரல் எழுகிறது அதான் நாம பார்க்க வேண்டும். அதிமுக உறுப்பினர் ஒருத்தர் பேசும்பொழுது திமுகவும் காங்கிரசும் ராகு காலம் சந்திராஷ்டமம் மாதிரி அப்படின்னு ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறார். இது போன்ற அதாவது இந்த மாதிரி விமர்சனங்கள்லாம் நாகரிகமற்ற விமர்சனம். அடுத்தது பாத்தீங்கன்னா அதே மாதிரி திரு கலைஞர் அவர்களே கருணாநிதி என்று அழைப்போம்னாங்க. இவங்க வந்து நாங்கள் அப்போ முதலமைச்சரே ஜெயலலிதா என்று நாங்கள் அழைப்போம் என்று மாறி மாறி பேசிக்கிட்டாங்க. இது மாதிரி ஆரம்பிக்கிறது எங்க இருந்துங்கிறது ஒரு பெரிய விஷயம். அத அப்படியே பதில் சொல்லாம கைவிட்டுட்டு போற நிலைமைன்னு எதிர்கட்சி இல்ல. அதான் நீங்க பார்க்க வேண்டும். எதிர்கட்சி ராகுகால சந்திராஷ்டமம் சொன்னா எதிர்த்தரப்புல இருந்து யமகண்டம் நீங்க இல்லையான்னு கேட்கணும். ஆனால் அது கேட்க வேண்டாம். அத நம்மளை பொறுத்தவரை அதை கேட்காமயே நாம அப்படியே இக்னோர் பண்ணிட்டு. ஆனால் நான் கேட்கிறேன், அத நியாயமான விவாதமா ஆரோக்கியமான விவாதமா
அது அவையில யாருக்கு பிரயோஜனமா இருக்க போது, எந்த மக்களுக்கு என்ன கொண்டு போய் சேர்க்க போறாங்க இப்படி பேசி. அவையில ஆளும் தரப்பில் முதலாவது அதிகாரம் அவங்க கையில கிடைச்சிருதுங்கவே இதை அணுகுவது தவறு. சகோதரி, இந்த தொனியில தொடர்ந்து பல சட்டமன்றங்கள்ல பாத்துட்டு இருக்கோம். இது போன சட்டமன்றம் அல்ல, இந்த சட்டமன்றம் அல்ல, அது தொடர்ந்து இது போன்ற விமர்சனங்கள் எழுது. நான் கேட்கிற கேள்வி, எதிர்க்கட்சி ஆரோக்கியமா இல்ல. எதிர்க்கட்சியும் கூட கச்சத்தீவு பிரச்சனைக்கு நீங்க அன்னைக்கு பேசுனீங்களே, மெட்ரோ ரயில் திட்டத்தை நாங்க தான் கொண்டு வந்தோம் தெரியுமா? இப்படி அணுகும் பொழுது இந்த கச்சத்தீவு பிரச்சனை இந்த அரசு இப்படி கையாளுது. இப்படி கையாண்டா இதுக்கு தீர்வு சரியா சொல்வது சரியா இருக்குமா? நீங்க காரணம் இல்ல, நாங்க காரணம் இல்ல, அவங்க இல்ல நாங்க காரணம், நீங்க பேச முடியாது. அதாவது சரியா? இன்னொரு விஷயம், இன்னைக்கு நோக்கியா பாக்ஸ்கான் மூடியதை பத்தி பேச்சு வந்தது. அதற்கு ஆளும் தரப்புல நாங்க காரணம் இல்ல, அண்ணன் செம்மலை அவர்கள் பேசும்பொழுது நாங்கள் காரணம் இல்ல, இது இன்கம் டாக்ஸ் பிரச்சனையினால மூடினாங்க, நோக்கியா விதிமீறல்களால் மூடினாங்க பாக்ஸ்கான், அவரே ஒத்துக்கிட்டார். அதாவது டாக்ஸ் எல்லாம் சம்பந்தம் இருந்தாலும் கூட அதாவது விதிமீறல்கள் என்பதை அவங்களே ஏத்துக்கிட்டாங்க. இன்னைக்கு விதிமீறல்கள்னாலதான் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல முடியாத கேஸ். அதுக்கு காரணம் அதிமுக அரசு. விதிமீறலும் நீங்க தான், அதாவது விதிமீறல் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆளும் தரப்புல அவங்க சொல்லும் பொழுது அத காங்கிரஸோ திமுக ஆட்சி காலத்துல மூடப்பட்டது. விதிமீறல்கள் நீங்களே ஏத்துக்கிறீங்க, அப்புறம் என்ன நீங்க காங்கிரஸ் திமுக நாங்களும் இல்ல நீங்களும் இல்லன்னு உங்களுக்கே தெரியுது. விதிமீறல்னால மூடப்பட்டிருக்குன்னா விதியை சரியாக சொல்லுது. இதுக்கு காரணம் அதிமுக அரசு, அதிமுகவுடைய தோல்வி அப்படின்னு அவங்க பட்டியலிடக்கூடிய விஷயத்துல நோக்கியா பாக்ஸ்கான் சொல்றாங்க. அதிமுக பட்டியலிடுற இதுல திமுக காங்கிரஸ்ங்கிறாங்க, இப்படி மாறி மாறி இப்படி சொல்றாங்க. ஆனா உண்மையாவே பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒருவேளை இந்த ஆட்சிகள் தான் காரணமா இருந்தா இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல அந்த கேஸ் பெண்டிங்கா இருக்க வேண்டிய அவசியமே இல்ல. இந்நேரம் முடிஞ்சு அந்த கம்பெனி எல்லாம் எப்படி முன்னெடுத்து போகுது அப்படின்னு வழக்கறிஞர் என்ற முறையில் நான் அதையும் பார்க்கிறேன். சட்டம் என்று ஒன்று இருக்கும்பொழுது அந்த சட்டத்தால் இத்தனை ஆண்டுகள் தீர்வு காண முடியலன்னா அந்த சட்டத்துல அதுல ஏதோ ஒரு தவறு நடந்திருக்க போய் தானே அதெல்லாம் பெண்டிங் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த வகையில சட்டம் தீர்வை காணட்டும். அப்படி இருக்கும்பொழுது இதுக்கு காரணம் அதிமுக அரசு, திமுக சொல்றது எப்படி? அதாவது அதிமுக இன்னைக்கு அந்த பேச்சே நோக்கியா பாக்ஸ்கான் பத்தின பேச்சே வந்தது அதிமுக தரப்புல இருந்து இது முன்வைக்கப்பட்டதால் தான். திரு செம்மலை அவர்கள் இதை முன்வைச்சதுனால அந்த பேச்சே வருது. ஆகையால அந்த மாதிரி ஒரு பேச்சுக்கு இடமே தர வேண்டாம், அடுத்த இடத்துக்கு போகலாம். அதனால்தான் எங்கள் தலைவர் திரு ராமசாமி தெளிவா சொன்னாரு, இது மாதிரி ரெண்டு தரப்புலயும் நாங்க இந்த ஆரோக்கியமான விவாதத்தை நாங்க எதிர்பார்க்கிறோம். அவையில ரெண்டு தரப்பு அப்படிங்கும் போது உங்க தோழமை கட்சியான திமுக, அதாவது ஒரு பிரச்சனை என்று எடுத்துக்கொண்டால் அந்த பிரச்சனைக்கு யார் ஆரம்பித்தது யார் தீர்வு காண்பதுதான் ஒரு முறையே தவிர அது மக்களுக்கு நன்மை பயக்க வேண்டும். நீங்க தீமை இழைக்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் அதை மாற்றி அமைக்கக்கூடிய இடத்தில் ஆளும் கட்சி இருக்கிறது, உதவி பெறும் இடத்தில் எதிர்கட்சிகள் இருக்கின்றன. இந்த நோக்கத்தை தான் நாம் எடுத்து செல்லணுமே தவிர இதுல ஒரு மாற்று ஏற்பாடு என்பது விவாதத்தில் இருந்து கொண்டிருந்தால் அப்படிங்கிற வாதம் உங்க அடிப்படையா நான் புரிஞ்சுக்கிறேன். நான் திரு மாஃபா பாண்டியராஜன் அவர்கள்ட்ட கேட்க வரும்போது ஒரு விஷயத்துல இந்த சட்டமன்ற விவாதங்களை ஆரோக்கியமா எடுத்து செல்றதுல ஆளும் கட்சிக்கு கூடுதல் பொறுப்பு இருக்கிறது. திரு செம்மலை பேசும்போது முரண்பாடுகளுடைய மொத்த உருவம் திரு கருணாநிதி அப்படின்னு சொல்றாரு. திருமதி விஜயதரணி சொன்னது போன்ற சில கருத்துக்கள் வைக்கப்படுது. இதெல்லாம் வைக்கும் பொழுது இயல்பா திமுகவும் ரிட்டாலியேட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. ஒரு சகஜ நிலையிலிருந்து ஒரு கன்ஃபரன்டேஷனல் சூழ்நிலை வருது. இதுல ஆளும் கட்சிக்கும் கூடுதல் பொறுப்பு இருக்கா? நீங்க கவர்னன்ஸ் சார்ந்த எவ்வளவு விஷயங்கள் பேசுனீங்க, அங்க அவ்வளவு பெரிய சர்ச்சைகள் எழல. இல்ல ஒரு இன்டரப்ஷன் கூட இல்ல. எனக்கு இருந்தது 28 நிமிஷம் அவங்க விடல. திரு செம்மலை வாய்ப்பு தரலங்கிறதே இந்த அவையில ஒரு பிரச்சனை. அவையில மாஃபா பாண்டியராஜனை இன்டர் பண்ண முடியல. அதனால இங்க நான் பதில் சொல்றேன் உங்களுக்கு. 28 நிமிஷம் நான் பேசினப்ப ஒரு இன்டரப்ஷன் கிடையாது, ஒரு பிரச்சனை கிடையாது. பேச விட்டு நாங்க அழகு பார்த்தோம், அந்த மரியாதையை நீங்க பாராட்டணும். சரி, ரொம்ப சந்தோஷம். இங்க பாருங்க, இன்னைக்கு நடந்த 5 மணி நேரம் சட்டமன்றம் பிராட்லி ஆரோக்கியமா தான் நடந்ததுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கடந்த 5 வருடங்களை கம்பேர் பண்றப்போ இந்த 5 வருஷத்துல என்ன செய்வாங்க, டிஎம்கேயோ மற்ற எதிர்கட்சிகளோட வர வேண்டியது
அவங்க ஸ்பீச்சை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு சண்டை போட்டு வெளியே போயிட்டு இருக்கிறது ஒரு காமனா இருந்தது. இன்னைக்கு அது மாதிரி எதுவும் இல்லை. இன்னைக்கு எல்லாரும் சத்தம் போட்டாலும் இருந்தாங்க, கடைசி வரைக்கும் இருந்தாங்க, முடிகிற வரைக்கும் எல்லா நிகழ்ச்சியும் நடந்தது. பல விஷயங்கள்ல கொள்கை ரீதியான தெளிவுகளை கொடுக்க முடிஞ்சது. குறிப்பா புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இருந்தப்போ, சிஎம் இருந்தப்போ கம்ப்ளீட் சைலன்ஸ் இருந்தது. அவங்களால நல்லா கவுண்டர் பண்ண முடிஞ்சது. அவங்க எழுந்து நின்று பேசின அந்த 10 இன்டர்வென்ஷன்ஸும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தெளிவு கொடுத்தது அந்த அவையில. நான் அதே மீறி கூச்சல் குழப்பங்கள் இருந்தது, எப்பயும் போல இருந்தது. இதுல அது கூச்சல் குழப்பம் எப்போ வந்ததுன்னா, எப்பெல்லாம் ஒரு டைவர்ஷன் இருந்ததோ, நீங்க சொன்ன டைவர்ஷன் ஒரு கருத்தை செம்மல முன்வைக்கிறப்ப அதுக்கு அவங்க திரு கருணாநிதி அவர்கள்னு சொல்லக்கூடாது, முன்னாள் முதல்வர்னு சொல்லி நிறுத்திக்கிங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சாங்க. அது எனக்கு இங்க பாருங்க, இதுக்கு முன்னால இந்த சட்டமன்றத்திலையும் கருணாநிதி அவர்கள்னு சொல்லிதான் பேசியிருக்காங்க. இது மறுபடியும் இன்னைக்கு நாங்க 89 பேர் இருக்கோம் அதனால மாத்திக்கங்கன்னு சொல்றதெல்லாம் அவங்களும் அம்மையார் அவர்கள் சொல்லியிருக்காங்க, அம்மா பேரை சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னால. இது ஒன்றும் புதுசான விஷயம் கிடையாது. இது ஏதோ ஒரு பென்ஷன் கேட்கிற மாதிரி இது அவரோட முரண்பாடுகளுடைய மொத்த உருவம் அப்படின்னு ஒரு விமர்சனம் எல்லாம் வரும்பொழுது நீங்க சொல்ல யாருக்கும் புரிஞ்சிருக்காது. என்ன சொன்னாங்க சந்திராசிரமம்னா என்னுடைய சந்திராசிரமம்னா என்ன அர்த்தம்? சம்பிரதாயப்படி கேவலப்படுத்துறது அது சரி தப்பு அப்படின்னு சபாநாயகர் ஒரு சகஜமான சூழ்நிலையிலிருந்து எதிர்கட்சியும் இன்னொரு குற்றச்சாட்டுக்கு இல்லாட்டி பதிலளிக்க வேண்டிய ஒரு சூழலுக்கு, ஒரு கன்ஃபரன்டேஷனான சூழ்நிலைக்கு வித்திடக்கூடியதா இல்லையா? நோக்கியா ஃபாக்ஸ்கான் இஷ்யூ பொறுத்த வரைக்கும் கவர்னர் உரையில அவர் பேசியதுக்கு அவங்க அதுக்கு ஒரு கிளைம் எடுக்க நோக்கியா ஃபாக்ஸ்கான் பத்தி கேட்கல. அவர் பேரப்பிள்ளைகளுக்கு சமஸ்கிருதத்துல பேர வைக்கிறாரு, அந்த மாதிரியான பர்சனலான கருத்துக்கள் சொல்ல முடியாது. பர்சனல் கருத்துல தமிழ் சமஸ்கிருதம் திணிப்பு அப்படின்ற ட்ராக்ல அவங்க போனதுனால முடிச்சிருக்கேன். அங்க பாருங்க பேசும், நீங்க பேச வரைக்கும் வருத்தப்படுற கட்சி காங்கிரஸ் கட்சி. இருக்கிறாங்க இங்க பாருங்க. கருணாநிதி அவர்கள் சமஸ்கிருதத்தை மத்திய அரசாங்கம் திணிக்குது, அதை தமிழக அரசாங்கம் வேடிக்கை பார்க்குதுன்னு அறிக்கை விட்டுருக்கிறாங்க. இன்னைக்கு பேசின விஷயங்கள்ல கலை கலாச்சாரம் சார்ந்த விஷயங்கள் அவர் தொட்டு பேசுறாரு. அந்த டயத்துல தமிழை வழக்காடு மொழியாக அம்மா கொண்டு வரணும்னு சொல்லி பிரைம் மினிஸ்டர்ட்ட கோரிக்கை வைக்கிறாங்க, அதை எடுத்து பேசுறாங்க. இந்த கலை கலாச்சாரம் சார்ந்த விஷயங்கள் பேசுறப்ப இந்த சமஸ்கிருதம் சார்ந்த விஷயங்கள் வந்தது. அதுல சில போலித்தனங்களை கான்ட்ரடிக்ஷன்ஸ் அவர் எக்ஸ்போஸ் பண்ணாங்க. அந்த வாதங்கள் வைக்கும் பொழுது இயல்பா வழி வந்துருது. அவங்க உடனடியாக ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க, இல்ல அதுக்கு பதில் சொல்லக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. மீண்டும் பதில் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அடிப்படை பிரச்சனை என்னன்னா, இன்னைக்கு அவங்களோட உருவகமே இங்க உள்ள வர்றப்பே 18 சீட்ல அதிமுக 34,000 ஓட்டு லீடிங்ல தான் இருந்தாங்க. அதுல போஸ்டல் ஓட்ஸ்ல இவ்வளவு வாத்துக்குரிய கிடையாது. அதுல இல்லாஜிக்கல். அது ஏன்னா நாங்க 18 சீட்ல 2000 ஓட்டு கீழே ஜெயிச்சிருக்கோம்னா அவங்க எத்தனை சீட்ல 2000 ஓட்டு கீழே ஜெயிச்சிருக்காங்கன்னு பாருங்க. அவங்க 19 சீட்ல ஜெயிச்சிருக்காங்க. மிஸ்இன்டர்பிரேஷன் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். சுப்பிரமணியம் அவர்கள் பேச ஆரம்பிச்சு எந்த இன்டரப்ஷன்லாம் ஓடிட்டு இருந்தது. பிளட் கண்ட்ரோல் ஆரம்பிச்சாரு முதல்ல. அமைச்சர் பதில் எந்திரிக்கிறப்போ அது பதில் கொடுக்க கூடாதுன்னு சொல்லி 10 நிமிஷம் பேச்சுல இங்க பாருங்க, மரியாதை கொடுக்கலாம்ல. கண்ணி பேச்சு மட்டும் இல்ல, சுப்பிரமணியம் அவர்கள் அழகா பேசுறாருன்றதுல யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவர் பேசின 25 நிமிஷங்கள்ல இன்டரப்ஷன் வந்தது. வெள்ள நிவாரணத்துல அவர் குற்றம் கண்டுபிடிக்கிற மாதிரி பேச அது பதில் சொல்றது அமைச்சருடைய அவரையும் பேச விஷயத்திலையுமே ஆளுங்கட்சியினுடைய குறைகளை சுட்டி காட்டுவதுதான் எதிர்கட்சியோட கடமை. ஆனா அதை அவங்க செய்யறப்போ இது என்ன பிரச்சனைனா, நீங்க முதல் சுற்றுல சொன்னது போல ஆக்கப்பூர்வமான விவாதங்களை சட்டமன்றத்தில் எடுத்து வைக்கிறோம், இரு தரப்புலையும் சைலன்ஸா போகுது, ஒருத்தர் பேசும்போது யாருமே பேசல அப்படிங்கிறப்போ எப்ப சிக்கல் வருது அப்படின்னா, கருணாநிதி அந்த முரண்பாடுகளை மொத்த உருவம் கருணாநிதி தனிப்பட்ட முறை அந்த விவாதத்தை திசை திரும்பும் போதுதான் இது பெரிய அளவில் விவாதம் எழுது. நீங்க சொன்னது போல ஆக்கப்பூர்வமான விவாதங்கள், ஆலோசனைகள், எதிர்கருத்துக்கள், மாற்று கருத்துக்கள் வந்துட்டே இருக்கலாம், எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா தனிப்பட்ட முறையில் தாக்கும் போது அதை எதிர்த்து பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு அவங்களுக்கு இருக்கா இல்லையா? அங்கதான் பிரச்சனை வருது.
இவரோட விவாதத்தையே சொல்றேன். திரு மாஃபா அவர்கள் பேசினாங்க, ஒட்டுமொத்த ஸ்பீச் யாருமே பதில் தனிப்பட்ட முறையில் யாரையும் விமர்சனம் பண்ணல. ஆகையால எந்தவித எதிர்கட்சியில இருந்தும் பெரிய அட்டாக் எதுவும் வரல. ஆனா அவர் முடிக்கிறதுக்காக நானே காத்துட்டு இருந்தேன். முடித்த பிறகு அவர் சொன்ன 2 விஷயத்துல எனக்கு கருத்து இருந்தது. என்ன கருத்து? அடுத்த முக்கியமான குற்றச்சாட்டு திரு முத்துக்குமார் வச்சிருக்காரு, அது பதில் சொல்லுங்க. ஒரு இடைவேளை. இல்ல அவருடைய குற்றச்சாட்டு கரெக்டாங்க. நான் என்ன சொல்ல வர்றேன்னா, இந்த என்டையர் டெனர் ஆஃப் டிஎம்கே வந்து இந்த தேர்தல்ல இந்த உள்ள வந்து உட்கார்றப்ப ஏதோ அவங்க தான் வெற்றி பெற்ற மாதிரி ஒரு ட்ராக்லயே வர்றாங்க. உள்ள வந்து உட்கார்றப்பையும் சரி, அவங்க பாஸ்டரும் சரி, பாடி லாங்குவேஜும் சரி, ஏதோ அவங்க ஆக்சுவலா அவங்க தான் ஜெயிச்சிட்டாங்க, நாங்க ஏதோ வெற்றியை தட்டி பறிச்சிட்டோம் மாதிரி ஒரு ட்ராக்ல வந்துகிட்டு ஆளுங்கட்சி ட்ராக்ல அவங்க போறாங்க. நிஜமா அவங்களோட உடல் மொழியும் சரி, எல்லாமே சரி. இல்ல அதனால அவங்க சொல்ற கருத்துக்கள் கூட பாத்தீங்கன்னா, இப்ப இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து மா சுப்பிரமணியன் அவ்வளவு நீட்டா பேசிட்டு முதல்ல மா சுப்பிரமணியன் பேசினாரா செம்மலை பேசினாரா? இல்ல முதல்ல செம்மலை பேசினாரு. செம்மலையும் முதல்ல அங்கே இருந்து தானே ஆரம்பிக்கிறது. இல்ல பாருங்க, அந்த கூச்சல் குழப்பம் வந்து கம்ப்ளீட்டா தேவையில்லாத ஒரு கூச்சல் குழப்பம் நான் நினைக்கிறேன். ஒரு கட்சி தலைவர் பற்றி ஒரு விமர்சனம் வைக்கும் போது இயல்பா அந்த கட்சி டிஃபெண்ட் பண்ண வேண்டிய, இல்லாட்டி அதை எதிர்கொள்ள வேண்டிய என்னங்க பாருங்க, அவங்க என்ன சொல்றாங்க, கருணாநிதி அவர்கள் பேர் சொல்லி இது வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களும் வந்து அம்மையார் பேரை சொல்லி சொல்ல பற்றியே இல்ல, முரண்பாடுகளுடைய மொத்த உருவங்கிறது ஒரு விமர்சனம். அந்த விமர்சனம் சொல்லும் பொழுது இயல்பா அவங்க வந்து பதில் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு இல்ல, அதை ஒட்டி விவாதம் போறதுக்கான ஒரு சூழல் ஏற்பட்டது. பாருங்க, அதெல்லாம் இருந்தும் கூட இன்னைக்கு எதிர்கட்சிகளுக்கு தரப்பட்ட டைம், அதிகமான டைம் தரப்பட்டது. ப்ரொபோர்ஷனட்டா அவங்க ஸ்ட்ரென்த்துக்கு தக்கன கொடுத்திருக்காங்க. மீனிங்ஃபுல்லா பல விஷயங்கள் நடந்தது. இவ்வளவு பேர் இருந்து இந்த மாதிரி ஒரு டென்ஸான ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கிறப்ப 2-3 விஷயங்கள் அவங்க அட்டாக் வரத்தான் செய்யும். எங்களுக்கு அட்டாக் பண்ணாங்க, நாங்களும் ரெஸ்பாண்ட் பண்ணோம், அவங்களும் அட்டாக் பண்ணோம், அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. இதுல ஒன்றும் தப்பு இருக்குதான் எனக்கு படல. திரு முத்துக்குமார் அவர்கிட்ட கேட்க வரும்போது, இதுல கவனிக்கத்தக்க ஒரு விஷயம், வெளியேற்றம் இல்லை, வெளிநடப்பு இல்லை. எதிர்கட்சி பல சமயங்கள்ல ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி வெளியேற நினைக்கும், இல்ல அது போன்ற சூழ்நிலை வந்தது என்று வெளியேற நினைக்கும். வெளிநடப்பும் இல்ல, வெளியேற்றமும் இல்லை அப்படிங்கிறது இந்த விமர்சனங்களுக்கு மத்தியில பாராட்டக்கூடிய விஷயம், ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு நம்ம பார்க்கணுமா? நிச்சயமா. அதாவது அது வந்து மிக முக்கியமான விஷயம். ஏன்னா என்ன காரணத்துக்காக தோழர் பாண்டியராஜன் சொல்லும் போது அவங்களே வெற்றி பெற்று வந்த மாதிரியான ஒரு துணியில உள்ள வந்தாங்க அப்படின்னு. அவங்களும் வெற்றி பெற்று தான் உள்ள வந்திருக்காங்க. என்ன இவங்க ஆளுங்கட்சியா வந்திருக்காங்க, எதிர்கட்சியா வந்திருக்காங்க, எல்லாருமே மக்களுடைய பிரதிநிதிகள், மக்களுடைய வாக்குகளை பெற்று வெற்றி வந்தவங்க தான். அதனால அவங்களுடைய கட்சியினுடைய பிரதிநிதியா அல்லது மக்களுடைய பிரதிநிதியா அவங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்கான களமா சட்டமன்றத்தை அவங்க பயன்படுத்தணும். அந்த வகையில வந்து ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் சம பலத்துல இருக்கிறப்போ அந்த எப்போ கடந்த சட்டமன்றங்கள் எல்லாம் வந்து வெளியேற்றங்கள் வெளிநடப்புகளும் அதிக அளவுல நடக்கும். அந்த மாதிரி இல்லாம ஒரு கொந்தளிப்பான ஒரு சூழ்நிலை கூட இரு கட்சிகளுமே ஆளுங்கட்சியும் இருந்திருக்குங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இதுல எந்த இடத்துலயும் திமுக வந்து தன்னுடைய இடத்தை இழந்துடக்கூடாதுங்கிறது ரொம்ப தெளிவா இருக்காங்க. ஏன்னா ஒரு பெரிய எதிர்கட்சியா உருவாயிருக்கிறப்போ வெளிநடப்பு அப்படின்னு ஏதோ ஒரு காரணங்களுக்காக இப்ப கருணாநிதி வந்து பேர் சொல்லி கூப்பிட்டாங்க அல்லது வேற விமர்சனங்களை வச்சாங்கிற ஒரு காரணத்தை காட்டி அவங்க வெளில போயிருந்தாங்கன்னா ஆளுங்கட்சி தன்னுடைய கருத்துக்களை முழுமையா பதிவு பண்றதுக்கு முழுக்க அந்த டாமினேட் பண்றதுக்கான அதிக வாய்ப்புகள் வந்து ஆளுங்கட்சி இருக்கு. கடந்த முறையெல்லாம் விட்ட வாய்ப்புகளை இந்த முறை வந்து ஆளுங்கட்சிக்கு கொடுக்க கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவுல பிரதான எதிர்கட்சியான திமுக இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு உறுதி ஆளும் தரப்பு இருப்பதை நம்ம பார்க்க முடியும். இவ்வளவு எண்ணிக்கையில் இருந்தாலும் நாங்க வந்து அதை பார்த்து அஞ்சிடல அப்படின்னு அதை வந்து வெளிப்படுத்தும் வகையில ஆளுங்கட்சியோட செயல்பாடு, முதலமைச்சருடைய வலுவான இன்டர்வென்ஷன்ஸ், அதற்கான பதிலோ அவங்க கையாண்ட யுக்திகளோ, நாங்களும் கூட இவ்வளவு எண்ணிக்கையில நீங்க 100 பேர் இருக்கிறதுனால அதை பார்த்து ஒன்னும் அஞ்சிடல, எங்களுக்கு இட்ஸ் நாட் அவர் கன்சர்ன் அப்படிங்கிற ஒரு எண்ணம். அதாவது எதிர்கட்சி பலமா இருக்கிறத வந்து பார்த்து ஆளுங்கட்சி பயந்துடுச்சு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், அவங்க பயப்படணும்னு சொல்றாங்க. ஆனா அதை அலட்சியப்படுத்த முடியாத ஒரு சூழலும் இருக்கு அப்படிங்கறதுதான் கல யதார்த்தம். இன்னொன்னு வந்து இப்போ ஆளுங்கட்சிக்காக, அதாவது சின்ன விஷயங்கள்ல கூட ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் வந்து சண்டை போடக்கூடாது அப்படின்னு சண்டை போடுறாங்க. கருணாநிதிக்கான இட விஷயங்கள்ல கூட சின்ன விஷயம் தானே விட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. ஆனா இந்த சின்ன விஷயத்துல விட்டு கொடுத்தா திமுக இன்னும் மேல எழும்பி தன்னுடைய ஆதிக்கத்தை வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதோ அப்படிங்கிற சந்தேகம் வந்து அதிமுக இருக்கு. அதனால இந்த இட விஷயத்துல
ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. இதெல்லாம் தவிர்த்துட்டு 2 பேருமே சமபலமா இருக்காங்க. ஆக்கப்பூர்வமான விவாதங்களை அடுத்த கட்டத்தை நோக்கி நகரத்துக்கு எப்படி வெளியேற்றம் வெளிநடப்புங்கிறதுல 2 பேரும் இதா இருக்காங்களோ அதே போல ஆக்கப்பூர்வமான விஷயங்களை பரஸ்பரம் விவாதித்துக் கொள்வதற்கான இடமா அதை பயன்படுத்துறாங்கன்னா ரொம்ப நல்லது. விஜயதரணி அவர்கள்ட்ட கேட்க வரும்போது இந்த விஷயங்கள்ல நீங்க எல்லாருக்குமே கருத்து இருக்கும், ஒவ்வொரு கருத்து இருக்கும். ஆளும் கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் ஒரே கருத்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதனாலதான் 2 தரப்புல இருக்கீங்க. ஆனா அதற்கான தீர்வுகளை சொல்லாம நீங்க தான் காரணம், இது நீங்க இப்படி கையாண்டீங்க, 90ல நீங்க கச்சத்தீவை இப்படி பேசினீங்கன்னு அதே விஷயத்துக்கு இப்படி கையாளலாம், அரசு ஒரு ஆலோசனை சொல்லி அதை அடுத்த கட்டத்துக்கு எப்படி எடுத்து சொல்வது அப்படிங்கிறது இல்லாம ஒருவர் தாக்கிக் கொள்வதில் தானே 2 தரப்பும் உறுதியாக இருந்திருக்கு. அதுதான் ஒரு ஆரோக்கியமற்ற விஷயமா நான் பார்க்கிறேன். இப்ப கச்சத்தீவு விஷயத்தையே எடுத்துக்கங்களேன். இப்ப அதை ரீக்ளைம் பண்ற ஒரு சிச்சுவேஷனுக்கு நம்ம வந்துட்டோம். அன்னைக்கு இருந்த காலகட்டம் வேற இல்ல, இன்னைக்கு அதுதான் 2 தரப்பும் அதே தான் சொல்றாங்க. ஆளுங்கட்சியும் அதான் சொல்லுது, எதிர்கட்சியும் அதான் சொல்றாங்க. வசந்தகுமாரோட கருத்து எனக்கு மாறுபட்டு இருக்கு இல்லையா? கச்சத்தீவு இல்ல அப்படி இல்ல. அவர் வசந்தகுமார் அவர்களும் இதை பத்தி பேசவே இல்ல. கச்சத்தீவு இஷ்யூவே பேசல. காங்கிரஸ் தரப்புல நாங்க இதை பேசல. உச்சநீதிமன்றத்தில் பேசிட்டீங்க ஸ்ரீலங்கா இல்ல. அது அன்னைக்கு இந்திரா காந்தி அவர்கள் காலகட்டத்தில் நடைபெற்ற ஒன்று. இந்திரா காந்தி காலத்துல இல்ல, மன்மோகன் சிங் காலத்தில் நடைபெற்ற ஒரு விஷயம். உச்சநீதிமன்றத்தில் கச்சத்தீவுக்கு அது ஸ்ரீலங்காவோடு முடிஞ்சு போன விஷயம் காங்கிரஸ் நிலைப்பாடு. இன்னைக்கு அந்த நிலைப்பாடு இல்ல, இன்றைக்கும் காங்கிரஸ் கட்சி நிலைப்பாடு அதுதான். நீங்க அதே எடுத்துக்கலாம். அந்த வகையில இல்ல இல்ல, இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்று கூறக்கூடிய அதிமுக திமுகவை நான் சொல்றேன். 2 பேரும் இல்ல இல்ல, அவங்க 2 பேருமே கச்சத்தீவு நம்மோடு இருக்க வேண்டும் என்ற கருத்தை சொன்னோன்ட்டு இன்னைக்கு 2 பேருமே பதிவு பண்ணாங்க. அந்த விஷயத்துல அந்த மாற்றத்தை நான் என்ன சொல்றேன்னா, அன்னைக்கு நீங்க அதிமுக அனைத்து கட்சி கூட்டத்துல 1974ல அனைத்து கட்சி கூட்டத்துல கையெழுத்து போட மாட்டேன்னு வெளில போனாங்கிற கருத்தை திமுக இன்னைக்கு வெளிப்படுத்தினாங்க. அதே மாதிரி அதிமுக நடைபெற்ற 74 நடந்த சம்பவத்தை சொல்றாங்க. அதே மாதிரி திமுக எப்படி அதற்காக வழக்காடு மன்றத்துக்கு செல்லவில்லை என்ற கருத்தை அதிமுக சொல்றாங்க. மாறி மாறி அந்த கருத்துக்களை சொன்னேன். ஆனா இறுதியாக பார்க்கும் பொழுது இந்த 2 கட்சிகளுமே அந்த கச்சத்தீவு இருக்க வேண்டும் என்ற எண்ணம் தான் 2 பேருக்குமே இருக்கு. அப்படி பார்க்கும் பொழுது அதை மீட்டெடுக்கக்கூடிய அந்த இடத்தில் ஒரு காலம் கணிந்து இருக்கிறதோ அப்படி என்ற எண்ணம் என்னை போன்றவருக்கு தோணுது. அப்படி இருக்கிறதுனால உச்சநீதிமன்றத்துல அதற்குண்டான நடைமுறைகளை இரு கட்சிகளால அது எப்பவுமே இருந்திருக்கு. மத்திய அரசு நினைத்தால் ஒழிய உச்சநீதிமன்றம் நினைத்தால் ஒழிய உச்சநீதிமன்றத்து ஆளுகைக்கு போயிடுச்சு. இப்ப நீங்க மத்திய அரசு கவுண்டர் தான் போட முடியும். இன்னைக்கு பிஜேபி மத்திய அரசு மத்திய அரசு ஒரு நடவடிக்கை எடுத்தா அது அடுத்த கட்டத்துக்கு இன்னைக்கு அதிமுகவுக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி மத்தியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அவங்களும் இன்னைக்கு 3 வருஷம் நியர்லி ஆக போகுது. 2 வருஷம் கடந்து 3வது வருஷத்தை கால் வைக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அவங்களும் நினைச்சா இதை மீட்டெடுத்து கொடுக்கலாம். இருக்கக்கூடிய கருதக்கூடிய பாஜக திமுகவுடைய கூட்டணி கட்சியா இருந்தா திமுக இல்ல நான் சொல்றதை கேளுங்க. அதாவது நான் ஏன் இதை சொல்ல வரேன்னா, திருப்பி காங்கிரஸ் நெருக்கமா இருந்ததுனால திமுக, அதே மாதிரி அதிமுக பாஜகவுக்கு ராஜ்யசபால உதவி செய்யறாங்க, அதனால அவங்க நெருக்கமா இருக்காங்க. ஆனா இதையெல்லாம் தாண்டி என்னை போன்றவர்களின் கருத்து என்னவென்றால், இதையெல்லாம் தாண்டி மத்திய அரசு இன்னைக்கும் பிஜேபி அரசாங்கமும் இதை மீட்டெடுக்க சாத்தியம் இல்லைன்னு தான் கவுண்டர் போடுறாங்க. பிஜேபியும் காங்கிரஸ் எடுத்த அதே ஸ்டாண்ட்ல பிஜேபி இருக்காங்க. நீங்க அதை பார்க்கணும். ஆனால் உச்சநீதிமன்றம் இதில் ஒரு தீர்வு காண முடியும். மாநில அரசுடைய கோரிக்கை ஏற்று உச்சநீதிமன்றம் சில தீர்வுகளை காண முடியும். அது என்ன தீர்வு என்று பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். சட்ட ரீதியான தீர்வுக்காக இந்த மாதிரி விஷயங்கள் அணுகும் பொழுது ஒரு குற்றச்சாட்டு எதிர்வரிசையில் வரும்போது நீங்க தான் காரணம், உங்களுக்கு இதை பத்தி பேசுவதற்கு அருகதை இல்ல, நீங்க இதை பத்தி பேசக்கூடாது, தார்மீகத்தை இழந்துட்டீங்க, எந்த பிரச்சனையிலையும் சொல்லிட முடியும். அவங்க ஒரு பாயிண்ட் சொல்லுவாங்க, நீங்க ஒரு பாயிண்ட் சொல்லுவாங்க. இது அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி செல்லாம கடந்த காலத்திலேயே ஃப்ரீஸ் பண்ணி இந்த வாதத்தை வச்சுக்காது. அது ஆரோக்கியமான நடவடிக்கை. பாருங்க, 5 மணி நேரம் இன்னைக்கு பேசினதுல கவர்னர் சொன்ன 36 அம்சங்கள்லயும் நல்லா எலாபரேட் ஆகப்பட்டது. இது என்னதான் சண்டை போட்டாலும் பை அண்ட் லார்ஜ் அந்த 36 இஷ்யூஸ் இன்னைக்கு கிளாரிஃபை ஆயிருக்கு. ஏன்னா கவர்னர் உரையில
அவங்க சொன்ன விஷயத்துல கொள்கை நிலைப்பாடுகளை வெளிச்சம் போட்டு காட்டுற ஒரு ரோலும் இருக்கு. மக்கள்கிட்ட வெளிச்சம் போட்டு காட்டுற ரோல் வந்து சட்டமன்றத்துக்கு இருக்கு. இந்த 300 நிமிஷங்கள் இன்னைக்கு நாங்க செலவு செய்ததுல ஒரு 60 நிமிஷம் வந்து வீணா போன நிமிஷங்கள் நினைக்கிறேன். அது வந்து இயற்கையா வெரி பிரஷியஸ், ஆனா வீணா போன நிமிடங்கள். அது வந்து காரணம் வந்து பாஸ்டரிங். அது அவங்க டிஎம்கே வந்து பாஸ்டரிங் எடுத்தது. பாருங்க, அதிமுக தூண்டுதலின் பேரில் திமுக எங்களுக்கு வந்து இந்த அவை நல்லா இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க. போன 5 வருஷத்துல ப்ரொடக்டிவா நடந்திருக்கு. மேக்சிமம் சட்டங்கள் பாஸ் பண்ண சட்டமன்றம்னு பேர் எடுத்திருக்கோம். இந்த வாட்டி அதே மாதிரி இருக்கணும்ன்ற எண்ணம் தான் எங்களுக்கு இருக்கு. அண்ணன் சொன்ன மாதிரி ஏதோ பாருங்க 2 பேரும் சமபலம்னு ஒரு சந்தடி சாக்கில முத்துக்குமார் சார் சொல்லிட்டு போனாரு. அது கிடையாது. அந்த நிலையை நினைச்சுக்கிறாங்க. அது உண்மை நிலை கிடையாது. 134க்கும் 89க்கும் வித்தியாசங்கள் நிறைய இருக்கு. ஓகே, தயவு செய்து வந்து இந்த எண்ணத்திலே அவங்க வந்து நின்று நாங்க சொல்ற இடத்துலதான் உட்கார வைக்கணும், சபாநாயகர் நாங்க அங்கீகாரம் நிறைய கொடுத்துட்டு இருக்காங்க. 23 அப்படிங்கிற எண்ணிக்கையில இருந்து 89ங்கிறதோ இல்லாட்டி கலெக்டிவ் அப்போசிஷன் ஒருங்கிணைந்த அப்போசிஷனுடைய 98 it is not equal, but it's a very substantial number. இது ஒரு அபூர்வமான ரெகக்னைஸ் பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கு வந்து 80% ப்ரொடக்டிவா பெரும்பான்மைக்கு சூழ்நிலை காங்கிரஸ் மெஜாரிட்டியில இருக்கிற கர்நாடகா விடவோ இதுவரைக்கும் காங்கிரஸ் மெஜாரிட்டி இந்த கேரளா சட்டமன்றத்தை விடவோ ரொம்ப ப்ரொடக்டிவா நடந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். 80% ப்ரொடக்டிவிட்டின்றது பெரிய விஷயம். அதுவும் பல விஷயங்கள்ல சரியான டைரக்ஷன்ல மக்களுக்கு வெளிச்சம் போட்டு பல விஷயங்கள் காட்டியிருக்கோம். இன்னைக்கு 7 பேர் பேசியிருக்கோம் சட்டமன்றத்தில் 5 மணி நேரத்தில். இந்த 5 மணி நேரத்தில் அம்மா ஒரு 110 விதி மூலமாக மிக முக்கியமான ஒரு முடிவு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 1 கோடி ரூபாய் அப்படின்றது ஒரு பிரசிடென்ட் ஆகி நிக்க போகுது. இன்னைக்கு வந்து மிக மிக சரியான டயத்துல எடுத்த சரியான முடிவு அப்படின்னு எல்லாரும் போற்றி புகழ்றாங்க. 10 வாட்டி ஒரு சீஃப் மினிஸ்டர் நின்று இன்டர்வென்ஷன் கொடுத்து, அது கச்சத்தீவு பிரச்சனையா இருக்கட்டும், பாக்ஸ்கான் பிரச்சனையா இருக்கட்டும், எல்லாத்துலயும் வந்து கவுண்டர் பண்ணி கொடுத்த நிகழ்ச்சி இன்னைக்கு நிகழ்ந்தது. இதெல்லாம் நல்ல விஷயம் நான் நினைக்கிறேன். இதே டிராக்ல தான் போகும். முற்றிலும் ஆரோக்கியமற்ற வகையில நடந்ததுன்னு சொல்லிட முடியாது. 2 தரப்புடைய செயல்பாடும். திரு வசந்தகுமார் அவருடைய தொகுதி சார்ந்த விஷயங்களை எழுப்பினார். அதற்கு அமைச்சருடைய பதில் வந்தது. நடவடிக்கைக்கான உத்தரவாதம் கிடைத்தது. பேரவை விவாதங்கள்ல மக்கள் பிரச்சனைகள் முன்னிருக்கிறதா பின்தள்ளப்படுகிறதா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. தமிழக சட்டமன்றத்துடைய செயல்பாடு இன்று நாம் பார்த்திருக்கின்றோம். ஒரு பரபரப்பான விவாதங்கள் 2 தரப்பும் மேற்கொண்டிருக்கிறார்கள். இதுல மக்கள் பிரச்சனைகளுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அரசியல் இதுல மேலோங்குதா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. இன்னைக்கு 2 தரப்பும் கையாண்ட விஷயங்கள், முன்னுரிமை கொடுத்து பேசிய விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது கச்சத்தீவு இட்ஸ் a hackneyed debate. கச்சத்தீவுக்கு யார் காரணம், திமுகவா அதிமுகவா, இது பேசாத மேடைகள் கிடையாது, பேசாத சட்டமன்றம் கிடையாது. இன்னைக்கு பேசிய விஷயங்கள்லாம் நிறைய முறை பேசப்பட்ட விஷயங்கள். 2 தரப்பும் வைத்த குற்றச்சாட்டுகள், ஒருவர் மீது ஒரு வைத்த குற்றச்சாட்டுகள் புதிய குற்றச்சாட்டுகளே அல்ல. அதற்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது 2 தரப்பிலையும். ஒரு அரசு நிர்வாகம் சார்ந்த கவர்னன்ஸ் சார்ந்த விஷயங்கள் இருந்து ஒரு அது பிரையாரிட்டைஸ் செய்யப்படாம கண்டினியூஸா இன்னைக்கு வந்து உச்ச நீதிமன்றத்துக்கிட்ட இல்ல மத்திய அரசு தொடர்ந்து ஒரே நிலைப்பாடு எடுக்கக்கூடிய காவிரி, முல்லைப்பெரியாறு, கச்சத்தீவு, இது மாதிரி ஒரு தொடர் பிரச்சனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீ காரணமா நான் காரணமா அப்படின்னு பேசுறதுல இன்னைக்கு அடுத்து நம்ம முன்னெடுக்க வேண்டிய எவ்வளவு விஷயங்கள், ஒவ்வொரு சாமானியனும் அஃபெக்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் பின்னுக்கு போகுதா? இந்த 2 கட்சிகளும் அரசியல் பிரச்சனைகளை முன்னெடுக்குதா, அரசு நிர்வாகம் சார்ந்த பிரச்சனைகளை தொடுதா அப்படிங்கிற கேள்வி இது. நிச்சயமா. அதாவது இந்த 2 கட்சிகளுமே இந்த கச்சத்தீவு இந்த மாதிரியான விஷயங்கள் அதிகம் கவனம் செலுத்துறதுக்கு காரணம் அல்லது அதிகம் நேரம் செலவிடுறதுக்கு காரணம் என்னன்னா 2 பேருக்குமே பரஸ்பரம் குற்றம் சாட்டிக் கொள்வதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறன. அதுதான் வந்து பொலிட்டிக்கல் மைலேஜை உருவாக்கும் அப்படின்னு 2 கட்சிகளுமே நம்புறாங்க. அது எந்த வகையிலும் வந்து தமிழ்நாட்டுக்கு நல்லது, அந்த அரசியல் கட்சிகளுக்கு நல்லதல்ல அப்படிங்கறத தாண்டி தமிழகத்துடைய வளர்ச்சி சார்ந்த அரசியலுக்கு முன்னேற்றத்துக்கு எந்த வகையிலும் நல்லதல்ல அப்படிங்கிறது முக்கியமான விஷயமா நான் பாக்குறேன். அதாவது கவர்னர் வழியில பல்வேறு விஷயங்கள், பிரதமர் மோடி கிட்ட கொடுத்த அந்த மகஜர்ல கொடுத்த அம்சங்கள், அதுல எல்லாமே பல்வேறு விஷயங்கள் இருக்கு. இந்த கட்சித்தீவு மட்டுமே அது இல்ல, பல்வேறு விஷயங்கள் இருக்குது. குறிப்பா வந்து இப்ப இந்த சாதி ஆணவ கொலை அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம்.
அது சம்பந்தமா சாதிய பிரச்சனைங்கிறது மிக தீவிரமா மாணவர்கள் மத்தியில கூட மிகப்பெரிய அளவுல உருவாயிட்டு இருக்கு. இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இதை பற்றி ஒரு ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் எடுக்கிறாங்களா அப்படிங்கிறது இல்ல. கடன் சுமை கடந்த ஆட்சியில வந்து திமுக ஆட்சி காலத்தில் இருந்த கடன் சுமை வந்து ஒவ்வொரு தமிழனுக்கும் வெக்கம் வரக்கூடியது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அந்த கடன் சுமை வந்து இருமடங்கு அதிகரிச்சு அந்த கடன் சுமையை எப்படி செய்யறது, அதை எப்படி சரி செய்யறது, குறிப்பா வந்து உலக முதலீட்டாளர்கள் மாநாடு அது நிறைய நிதி வந்ததா சொன்னாங்க. அது உண்மையிலேயே அந்த நிதி வந்ததா, அதுக்கு அதை அடுத்த கட்டத்துக்கு எப்படி நகர்த்தி செல்வது, அதற்கு எதிர்க்கட்சியினுடைய பங்களிப்பு ஏதும் இருக்குமா, ஆக்கப்பூர்வமான பங்களிப்பு இருக்குமா, இது சம்பந்தமான விவாதங்களை முன்னெடுக்கிறதுக்கு பதிலா பரஸ்பரம் குற்றம் சாட்டுவதற்கு இந்த எஸ்கேபிசம்னு சொல்லுவாங்க. தகவமைச்சுக்கிட்டு அதுக்குள்ளேயே விளையாடுறதுங்கிறது வந்து எந்த வகையில வந்து தமிழகத்துக்கு வளர்ச்சி போக்குக்கு இட்டு செல்லாதுங்கிறது இருவருக்குமே இதுல பார்வை இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாங்க. பாருங்க, முத்துக்குமார் சார் சொல்ற விஷயத்துல இந்த மாதிரி அன்ப்ரொடக்டிவ் டிஸ்கஷன்ஸ்ன்றது மினிமலா இருந்ததுன்னு என்னோட கருத்து. இப்ப தொழில்துறை எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க சொன்ன சில விஷயங்கள் வந்து இப்ப தேவையில்லாம ஒருத்தர் பிளேம் பண்ணிட்டு இருக்கிறது சொன்னாங்க இல்லையா, அது வந்து லிமிட்டட் டு ஒரு 20% ஆஃப் த டிஸ்கஷன்ஸ் நினைக்கிறேன். இப்ப இன்னைக்கு வேலைவாய்ப்பு சார்ந்த கேள்விகளை பேசின 7 பேர்ல 5 பேர் அதுல எழுப்பியிருந்தாங்க. அதுல ஒரு கிளியரா வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்தது செம்மலை அவர்கள். இந்தியாவில் அதிகமாக உருவாக்கப்பட்ட வேலை வாய்ப்புகளில் 15% தமிழகத்தில் உருவாக்கப்பட்டதுன்றத ஆணித்தரமா எடுத்து வச்சாரு. அதை யாருமே மறுதளிக்கல இந்த டைட்டில் பாத்தீங்கன்னா. அதே மாதிரி நான் சொன்ன விஷயம் 9.5% பங்களிப்பு, பொருளாதார பங்களிப்பு இந்தியாவில் தமிழகம் தான் இருக்கின்றது யாரும் மறுதளிக்கல. ஓகே, அதுல நாங்க இல்ல பாருங்க, எதற்காக நீங்க கேட்டீங்கன்னு அடுத்து உங்கள்கிட்ட கேட்கிறேன். பாருங்க, நான் முடிச்சுக்கிறேன். நான் சொன்ன 36 அம்சங்கள்ல, கவர்னர் அட்ரஸ்ல வந்த 36 அம்சங்கள்ல கலை கலாச்சாரம் அப்படின்ற ஒரு டாபிக்ல எடுத்தீங்கன்னா ஒரு 5 அம்சங்கள் வருதுங்க. அதுல அதிகமா நம்ம விளையாண்டுட்டு இருந்தோம் அப்படின்னு எனக்கு படுது. ஆட்சிமையை பொறுத்த வரைக்கும், கவர்னன்ஸை பொறுத்த வரைக்கும் 11 அம்சங்கள் கவர்னர் பேசியிருக்கிறாரு. அதுல சில அம்சங்கள்ல குறை கண்டுபிடிச்சாங்க திமுக இருந்து, அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாங்க அமைச்சர்கள் ரெஸ்பான்ஸ் நல்லா இருந்தது. இன்னைக்கு வந்து பல அமைச்சர்கள் முதல் முறையாக அமைச்சர்களா இருந்தாலும் கூட அந்த இடத்துல நின்று ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடியவங்க அழகா பண்ணாங்க. ஒவ்வொரு இதுலயும் எதுலயுமே வந்து ஸ்டம்பிள் ஆன மாதிரிலாம் இல்ல. ஏன்னா அவங்களுடைய எதிர்பார்ப்பு அது ஒண்ணு இருக்கு. இல்ல அவங்க புதிய அமைச்சர்கள் யாருமே பேசல. ஏற்கனவே இருந்த திரு தங்கமணி, திரு ஓ பன்னீர்செல்வம், திரு இவங்க 3 பேர் தான் பேசினாங்க. வேற எந்த புதிய அமைச்சரும் பேசல. செல்வராஜ் பேசினாரு, பழைய அமைச்சர்னா கூட அமைச்சர்கள் தான் ஏற்கனவே புதிய அமைச்சர்கள் யாரும் பேசல. கட்டத்திலையும் அவங்கள ஒரு மேட்ல போடுறது அப்படிம்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் யாரும் பண்ண முடியல. வந்து இப்ப இந்த இஷ்யூல புள்ளிவரங்கள் சார்ந்து மேட்ல போடுறதோ இல்லாட்டி கேள்விகள் எழுப்புறதோ அதுக்கு பதில் வருதோ இட்ஸ் ஆல் ஓகே. அங்க வந்து அரசியல் வரும்போது உங்க தலைவர் அதை செஞ்சாரு, உங்க தலைவர் இதை செஞ்சாரு, உங்க தலைவர் இப்படி கூப்பிடலாமா, உங்க தலைவர் இது வந்து இந்த விவாதங்களுக்கு அழகு சேர்க்குதா? அது விவாதங்களுக்கு மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டியது இரு தரப்புக்கும் அந்த பொலிட்டிக்கல் கம்பேரிசன் மட்டும் இல்ல, அது ஒரு தார்மீக கடமையே இருக்கு அந்த இடத்துல. வந்து இப்ப கச்சத்தீவா இருக்கட்டும், இல்ல வந்து பாகிஸ்தான் இஷ்யூவா இருக்கட்டும், அதுல உண்மைக்கு புறம்பா ஒரு விஷயத்தை பதிவு வைக்கணும்னு எதிர்கட்சி நினைச்சாங்கன்னா அதை கரெக்ட் பண்ணி ஆக்சுவல் பொசிஷன் சொல்ல வேண்டியது ஆளுங்கட்சியோட கடமை தான். அந்த கடமையை தான் நாங்கள் இருவரும் ஒருவர் தார்மீக கேட்பது அப்படிங்கிறது இயல்பானது. தார்மீக கடமை என்ன மக்களுக்கு தெரியணும், அதுல வந்து வெளிச்சம் போட்டு காட்டணும். இன்னைக்கு வந்து வேலை வாய்ப்பு தமிழகத்துல அதிகமா உருவாயிருக்கு. 1,07,00,000 வேலை வாய்ப்பு 5 வருஷத்துல உருவாயிருக்கு. சிபிஎஃப்ல, சென்ட்ரல் ப்ராவிடன்ட் ஃபண்ட்ல அந்த டேட்டா இருக்குங்கிறத வந்து பதிய வச்சோம். இன்னைக்கு 3 வாட்டியாவது அதை சொல்லி பதிய வச்சோம். இனிமேல் யாரும் அதை கேள்வி கேட்க முடியாது. வேலையே உருவாகல, வேலை வாய்ப்பு இல்லாம எல்லாம் திண்டாடிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து +2 முடிச்ச பையங்களை ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்காங்க ஒவ்வொரு இடத்துலயும். ஒரு இளைஞன் கூட விடுபட்டு போகாமல் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் பதிவு பண்ணி வச்சிருக்கனாலதான் உங்களுக்கு 1,07,00,000 பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கியும் கூட இன்னும் 86 லட்சம் பேர் வந்து அதுல பதிஞ்சு வச்சிருக்காங்க. அதை வந்து அந்த உண்மையை வந்து எடுத்து சொல்லுவதற்கு சட்டமன்றம் ஒரு மிக முக்கியமான இடம் எனக்கு தோணும். நீங்க சொன்னதுல திருமதி விஜயதரனுக்கு நிறைய கேள்விகள் இருக்கா, பதிவு செய்யறதுக்கு வாய்ப்பும் கேட்டாங்களா, என்னது? இல்ல ஆக்சுவலா அவர் சொன்னது வந்து தொழிலாளர்கள் அதிகமா, அதாவது நிறைய வளர்ச்சி தமிழகத்துல இருக்கு. இன்னைக்கு தமிழகம் வந்து 18வது இடத்துல இருக்கு இந்தியாவிலேயே. இன்னைக்கு வளர்ச்சியில 18வது இடத்துல இருக்கு. அதே நேரம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழகத்தில் சம்பந்தமே இல்லாம இருங்க சார், நான் சொல்லி முடிக்கிறேன். அதாவது தொழிலாளர்கள் வந்து
அதிகமா தமிழ்நாட்டுல தொழிலாளர்கள் அதிகமாக பலன் பெற்றிருக்கிறார். எந்த தொழிலாளர்கள்? தமிழ்நாட்டுல இருக்க தொழிலாளர்களா? பீகார்ல இருந்து ஒரிசால இருந்து வந்தவங்க தான் பலன் பெற்றிருக்காங்க. தமிழன் எவனுக்காவது இங்க ஏதாவது கிடைச்சிருக்கா? ஏதாவது வேலை கிடைச்சிருக்கா? அதெல்லாம் சும்மா சொல்லாதீங்க. தயவு செஞ்சு போய் எல்லா சைட்லயும் பாருங்க யார் வேலை பாக்குறாங்க. பீகார்ல ஒரிசால இருந்து வந்த மக்கள், ஆந்திரால இருந்து வந்த மக்கள் தான் அதிகமா வேலை பார்க்கறாங்க. ஆகையால வேலை வாய்ப்பு யாருக்கு உருவாக்குனீங்க? தமிழுக்கு உருவாக்குனீங்களா? தமிழ்நாட்டுல இருக்க மக்களுக்கு உருவாக்குனீங்களா? இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க. சரி, மின்மிகை மாநிலம் நாங்க மின்மிகை மாநிலம்னு அவர் பேசினாரு. நான் கேட்கிறேன், நீங்க தயவு செஞ்சு விசாரத்தோட விலையை ஏன் குறைக்கல? என்னோட கேள்வி. வேலை வாய்ப்புல ஏதோ பீகார் ஒரிசாக்காரங்க மட்டும் தான் இங்க பயனடைறாங்க. தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு வேலை, தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு நிறைய பேருக்கு பிஇ படிச்ச எவ்வளவு குழந்தைகளுக்கு வேலை கிடைக்கிறது இல்ல. தயவு செஞ்சு நீங்க புள்ளி விவரம் கேட்கறத விட்டு வெளியில போய் நிஜத்தை பாருங்க. ஒரு பிஇ இன்ஜினியரிங் காலேஜ்ல படிச்ச பசங்களுக்கு வேலை கிடைக்குதா? எந்த இன்ஜினியரிங் காலேஜ் படிச்ச பிள்ளைகளுக்கு, மெக்கானிக்கல் படிக்கிறவங்களுக்கு வேலை பாக்குறாங்க. இந்த நகைக்கடையில சேல்ஸ் பாயா நின்னுட்டு இருக்காங்க பிஇ படிச்ச குழந்தைங்க. இதெல்லாம் என்ன நியாயம்? யாருக்கு வேலை வாய்ப்பை இவங்க கொடுத்திருக்காங்க? இல்ல கேக்குறேன், ஒவ்வொரு கடையிலயும் போய் பாருங்க. படிச்ச ப்ரொஃபஷனல்ஸ், டிகிரி முடிச்ச பிள்ளைங்க தான் நிக்குது. அவங்களுக்கு தகுதியான வேலை வாய்ப்பை தந்திருக்கீங்களா? அதெல்லாம் தரல. வேலை வாய்ப்பு அவ்வளவு கொடுத்தோம் இவ்வளவு கொடுத்தோம் புள்ளி விவரத்தை சொல்லிட்டா எல்லாம் முடிஞ்சு போயிடுமா? நிதர்சன நிலையை வெளியே சென்று பாருங்கள். அப்பதான் உங்களுக்கு எல்லாம் புரியும், அதோட கஷ்டம் தெரியும். கம்பேரிட்டிவ் தான் பார்க்கணும். இங்க பாருங்க, மற்ற மாநிலத்துல பேச விடுங்க. அல்ல சரி, உண்மையை பேசுறாங்க பாருங்க. குறைங்க, விலைய குறைங்க. உங்க கர்நாடகால அரசாங்கம் விலைய குறைங்க பாருங்க. உங்க கர்நாடகால இருக்கிற காங்கிரஸ் அரசாங்கத்திற்கு இண்டஸ்ட்ரி மினிஸ்டர் கேட்கிறாரு 2000 மெகாவாட் எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி. அவர் மின்மிகை மாநிலமா இருக்குன்னா அவர் வந்து கேட்கிறாரு. குளோபல் இன்வெஸ்டர் முடிச்சுக்கிறேங்க பாருங்க. பாருங்க, நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டி பிரைசஸ் வந்து எந்த அளவுல இருக்கணும் அப்படின்றது தமிழகத்துல இருக்கணும்ன்றது எலக்ட்ரிசிட்டி ரெகுலேட்டரி அத்தாரிட்டி முடிவு பண்றது. இன்னைக்கும் கூட குஜராத்தை விட, மகாராஷ்டிராவை விட, பக்கத்துல இருக்க கர்நாடகாவை விட நம்முடைய எலக்ட்ரிசிட்டி பிரைசஸ் குறைச்சல் தான். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இது வந்து நான் அப்படி கம்பேர் பண்ணணும். இப்ப நம்மளோட 3 மடங்கா உயர்த்திருக்கீங்க. பாருங்க, இப்ப இருக்கிற ரேட் வந்து பாருங்க. அம்மா, தமிழ்நாட்டில் இருக்கிற 76 லட்சம் குடும்பங்களுக்கு இன்னைக்கு வந்து 100 யூனிட் மின்சாரம் இலவசமா கொடுக்கறாங்க இந்த அரசாங்கத்துல. 100 யூனிட் யார் நியூ இன்னைக்கு 100 யூனிட் மிக்ஸி ஃபேன் கைட் நீங்க கொடுத்தத தட்டாலே ஓடி போயிடும். 100 யூனிட் தாண்டி மிக்ஸி கிரைண்டர் ஃபேன் இது வேலை செய்யல. 100 யூனிட் யாருக்கு தெரியும்? அடுத்த 100 யூனிட் விலை ஏறி இருக்கு. இது மாதிரி எல்லாத்தையும் நெகட்டிவா பேசிருந்தா சட்டமன்றத்துல சான்ஸ் கொடுக்க மாட்டாங்க. இங்க பாருங்க, இது சட்டமன்றத்துல எப்படி சான்ஸ் கொடுப்பாங்க? இந்த மாதிரி ஜாகரா போட்டா உண்மையே பேசுங்கம்மா, உண்மையே பேசுங்க. படித்த குழந்தைகளுக்கு வேலை கிடைக்கல, ஒவ்வொரு கடையில நிக்கிறாங்க. உண்மையா பேசுறேன். அதனால என்ன பேச விட மாட்டீங்க. எல்லாருக்கும் அரசாங்கம் வேலை கொடுக்கணும்ன்றது இயலாத காரியம். இன்னைக்கு வந்து இண்டஸ்ட்ரி வரணும், தொழில் முனைப்பு வரணும். தொழில் முனைப்புக்காக இந்த அரசாங்கம் நிறைய இன்வெஸ்ட் பண்ணி குளோபல் மீட் நடத்தி 2 லட்சம் கொண்டு வந்துட்டீங்களா? 2 லட்சம் கொண்டு வந்துட்டீங்க. எங்க யாரும் இல்ல திருமதி திட்டத்தை பொறுத்தவரைக்கும் நல்ல வேலை வாய்ப்பு வந்துச்சு நான் சொல்லல. 60,000 கோடி முதலீடு ஈர்த்ததாக கூறுகிறார்கள். ஆனா வேலை வாய்ப்புக்கான சாத்தியக்கூறுகள் ஏற்படலையேங்கிற எந்த ப்ராஜெக்ட் வந்திருக்கு, எவ்வளவு வேலை வாய்ப்பு உருவாயிருக்குன்றத மாசம் ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து யாருக்கும் தனியா கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. 98 ப்ராஜெக்ட்ல புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டதுல 68 ப்ராஜெக்ட் அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கு. 7 ப்ராஜெக்ட கமிஷன் பண்ணியாச்சு. இது வந்து தெளிவா டீடைல்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். இன்னும் வந்து தெரியாம வந்திருக்குன்னு சொல்றாங்கன்னு சொன்னா அதுக்கு மேல நம்ம என்ன செய்ய முடியும்? 60,000 கோடி வந்திருக்கு. 60,000 கோடி வந்ததா முதலமைச்சர் சொன்னதுதான். நான் இருக்குங்க, எழுதி கொடுத்துருக்கோம். இது வந்து படிச்சு பாருங்க, நெட்ல இருக்கு. நம்முடைய எதிர்பார்ப்பு அதுக்கு வேலை வாய்ப்பு இருக்கு. இங்க கர்நாடகால இருக்கிறத விட, கேரளால இருக்கிறத விட, உங்க ஸ்டேட்ல இருக்கிறத விட இங்க நல்லாவே இருக்கு. நகை கடைகள்லயும் போய் பிற கடைகள் எல்லாம் நிக்கிற பிள்ளைங்களோட படிப்பு என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்குங்க. அப்பதான் உண்மை தெரியும். ஏஐசிடி வரைக்கும் ரொம்ப வருத்தமா
கஷ்டமா இருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையை மாற்றி அமைங்க. நாங்களும் மனசார வரவேற்போம். அதிமுக கட்சியை இன்னும் 25 வருஷம் இருக்கணும் நாங்களே சொல்லுவோம். வேலை வாய்ப்பு நீங்க விரும்பாலும் இருக்கத்தான் போகுது. இல்ல இல்ல, நீங்க நாங்க விரும்பலங்கிறது இல்ல, போராட வேண்டிய இடத்தில் நாங்க இருக்கோம். நாங்க பேசினாதான் நடக்கும், எங்களுக்கு தெரியும். அதனால கேட்டுக்கிறோம் சகோதரி. மற்றவங்க பேசுறதையும் கேளுங்க. இன்ஜினியர்ஸுக்கான வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது தேசம் முழுவதும் இருக்கக்கூடிய விஷயம். ஏஐசிடி வரைக்கும் பதில் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். நாஸ்காம் ரிப்போர்ட் தேச அளவுல இன்ஜினியர்ஸ் வந்து 17% தான் அப்படி நாஸ்காம் ரிப்போர்ட் சொல்லுது. மற்ற ரிப்போர்ட்ல வந்து 2, 3 அப்படின்னு தேசம் முழுவதும் இருக்கக்கூடிய விஷயம். இந்த ப்ரொஃபஷனல் எஜுகேஷனை ரீலோக் பண்ண வேண்டிய அவசியங்கள் இருக்கு. திரு முத்துக்குமாருடைய இறுதியான கருத்து. அதாவது தொழில் சொல்லும்போ வேலை வாய்ப்பு இல்ல, இந்த ரோட்ல போய் பாருங்க, ஃபேக்ட் புள்ளிவரம் சொல்லாதீங்க, நேர போய் நிஜத்தை பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆளுங்கட்சி அரசு நிர்வாகத்தில் இருக்காங்க, அவங்களுக்கு ஆலோசனை சொல்ல வேண்டிய பொறுப்புல இருக்கவங்க எதிர்க்கட்சிகள். எண்ணிக்கையில குறைவோ அதிகமோ எண்ணிக்கை எதிர்க்கட்சிகளுடைய பங்களிப்புங்கிறது மிக முக்கியம். நீங்க சொன்னது போல பொத்தாம் பொதுவா சொல்லாதீங்க, டேட்டாவோட சொல்லுங்க. எதிர்க்கட்சிகள் வந்து இந்த எண்ணிக்கையை புள்ளிவிவரத்தை திரட்டக்கூடிய காரியங்களையும் நாடு முழுக்க கட்டமைப்பு இருக்கக்கூடிய ஒரு கட்சி ஏன் வந்து அந்த எண்ணிக்கையை திரட்டி அரசாங்கத்தில் சட்டமன்றத்தில் ஏன் முன்வைக்க முடியாது? வாய்ப்பு கேட்கிறோம். இல்ல, நீங்க இங்க சொன்னீங்க இல்லையா, அதனாலதான் புள்ளிவரமே வேண்டாம் சொன்னீங்க. இன்னைக்கு மக்கள் மன்றத்துல புரியுற மாதிரி பேசணும். நீங்க புள்ளிவரத்தை சொல்றதோட அங்க இருக்கக்கூடிய கடைகள்ல வேலை செய்யற குழந்தைகளோட நிலைமையை போய் பாருங்க. ஒவ்வொரு இடங்கள்ல இருக்கக்கூடிய சிம்பிள். அதாவது அரசாங்கத்துக்கு வந்து புள்ளிவரத்துல சொன்னா தான் புரியும். அரசாங்கம் போயிட்டு என்னதுக்கு அந்த புள்ளிவரத்தை திரட்டி கொடுக்க வேண்டிய கடப்பாடு எதிர்க்கட்சிக்கு இருக்கிறதுங்கிறத எதிர்க்கட்சிகள் முதல்ல ஒத்துக்கணும். ஒண்ணு. ரெண்டாவது வந்து இன்னைக்கு சட்டமன்றத்தில் பேசுறப்போ, அதாவது பதவியேற்ற போது முதலமைச்சர் என்ன சொன்னாங்கன்னா, மக்கள் பிரச்சனைகள்லாம் ஆளுங்கட்சியோட எதிர்க்கட்சியோட ஒத்துழைக்கிறதுக்கு திமுக ஒத்துழைக்க தயார் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா கச்சத்தீவு விவகாரத்துல பொன்முடி எழுந்து பேசுறப்போ 2 பேரும் சேர்ந்து மீட்பதற்கான நடவடிக்கைகளை எடுப்போம்னு பொன்முடி சொன்னப்போ, இப்ப வந்து திடீர்னு ஒத்துழைப்போம்னு சொல்றீங்க. நீங்க இடையூறு செய்யாம இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்றாங்க. ஆக அவங்க முன்னாடி கொடுத்த வாக்குறுதி உள்ளார்ந்து கொடுத்ததா அப்படிங்கிற எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. மாஃபா பாண்டியராஜன் அதுக்கு விளக்கம். இறுதியான கருத்து ஒரே ஒரு விஷயத்துக்கு சொல்லட்டும். 470,000 வேலை வாய்ப்பு குளோபல் மீட்னாங்க. அதுலதான் 15% வேலை கொடுத்துட்டேன்னு சொல்றீங்களா? அதை நான் எனக்கு கேட்கதான் நான் உங்களுக்கு கேள்வி எழுப்ப முயற்சி பண்ணேன். அந்த 15% அந்த 470,000 தானா? அது எப்படி? இல்ல இன்னொரு 10 லட்சம் வேலை எங்க கொடுத்தீங்களா? இந்த புள்ளவரத்தை நீங்க வெளிப்படுத்துங்க. சட்டமன்றத்துக்கு போல கேட்கிறேன், பதில் சொல்லுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியமா நடந்துட்டு இருக்கு சட்டமன்றம். இதுல வந்து இன்னும் இது வந்து நல்லா நடக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு ஆழ்ந்த நம்பிக்கை இருக்கு. ஏன்னா அவங்க சொன்ன மாதிரி ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கா வந்திருக்கிறாங்க எதிர்க்கட்சிகள். கண்டிப்பா வந்து ஒத்துழைப்பு ஒரு பக்கம் எப்பவுமே இருந்தது. இந்த அவை நல்லா நடக்கணும்ன்ற எண்ணம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு மிக ஆழ்ந்த நம்பிக்கை உண்டு. மோஸ்ட் ப்ரொடக்டிவ் அசம்பிளியா கடந்த 5 வருடங்கள் நடந்திருக்கு. அதுல வந்து டிஸ்ரப்டிவா இருந்தவங்க வெளியே அனுப்பப்பட்டாங்க. அது நடந்தது சென்ற முறை. இந்த முறை வந்து அது மாதிரி இல்லாம, இந்த வாட்டி அந்த மாதிரி இல்லாம இன்னும் நல்லா கன்ஸ்ட்ரக்டிவா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. அவங்க சொன்ன ஒரே ஒரு கருத்து, இந்த வேலை வாய்ப்பு பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் 1,07,00,000 பேருக்கு வந்து புதிதாக ஆர்கனைஸ் செக்டர்ல வேலை வாய்ப்பு இருந்ததுனாலதான் சிபிஎஃப் டேட்டால அந்த மாதிரி காட்டுது. இந்த சென்ட்ரல் ப்ராவிடன்ட் ஃபண்ட் டேட்டா வந்து மாநில அரசாங்கம் பண்றது கிடையாது, மத்திய அரசாங்கம் பண்ணி கொடுக்கிற விஷயம். அதனால இதுலயும் கூட நான் சந்தேகம் எழுப்பேன்னு சொல்றது தவறான விஷயம். அந்த வேலை வாய்ப்பு பாருங்க, ஸ்கில் டெவலப்மெண்ட் ஐயா பாருங்க, வெளியில இருந்து உள்ள வந்தவங்க இருக்காங்க, வெளி மாநிலத்துல இருந்து எவ்வளவு பேர் பேசுவதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கிறது. ஆரோக்கியமாக கன்ஸ்ட்ரக்டிவாக இஷ்யூ பேஸ்டா எடுத்து செல்வதில் இருவருக்கும் கூட்டு பொறுப்பு இருக்கிறது. ஒரு கன்ஃபரன்டேஷன் மூட் இல்லாம கோஆபரேட்டிவாக ஒரு சகஜமான சூழ்நிலையை சட்டமன்றத்தை ஆரோக்கியமா கொண்டு செல்வதில் 2 தரப்புக்குமே முக்கிய பொறுப்பு இருக்கிறது. இன்னைக்கு ஆரோக்கியமான சில விஷயங்களாக வெளிநடப்பு வெளியேற்றம் இல்லை, அதே சமயத்தில் பரஸ்பர குற்றச்சாட்டுகள் இருந்தன அப்படின்னு பார்த்தோம். தொடர்ந்து மக்கள் பிரச்சனைகள் ஆரோக்கியமாக அடுத்து என்ன அப்படிங்கிற கோணத்தில் எடுத்து செல்லப்பட வேண்டும் அப்படிங்கறத மக்களுடைய நம்பிக்கை. அந்த
நம்பிக்கையில தான் உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவைக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். நல்ல பல மாற்றங்களை சட்டமன்றம் கொண்டு வரட்டும் என்று எதிர்பார்ப்போம். நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட விருந்தினர்கள் அனைவருக்கும் பார்த்த நேயர்களுக்கும் நன்றி, வணக்கம்.